அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினம் மற்றும் மியராஜுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல். எல்லா தரப்பு மக்களுமே செய்து முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப இலகுவான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதனுடைய வெகுமதிகளோ நாம் யாருமே கணக்கெடுக்க முடியாத அளவிற்கான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இந்த களிமாவை இன்றைய தினம் நம்ம ஒரு தடவை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா 1,00,000 முறை ஹஜ் உம்ரா செய்த கூலியே அல்லாஹ் நமக்கு தர்றான். சுப்ஹானல்லாஹ். 10,000 முறை குரான் ஓதி முடிச்ச அந்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, 40 வருடங்கள் நம்ம தொடர்படியாக அமல் செய்த அந்த நற்கூலியும் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, 100 வருட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. இன்னும் 100 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையும் நமக்கு கிடைக்குது. இன்னும் வருடம் முழுவதும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. இன்னும் தீர்ப்பு நாளில் நம்மளுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுது. அது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு களிமாவாகவும் இருக்குது. இதை இன்றைய தினம் நீங்கள் ஓதி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களை செல்வத்தால் நிரப்புவான். அந்த அளவிற்கு ரிசுக்கின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு களிமாவாகவும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த களிமாவை இன்றைய தினம் யார் 10 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைவான கூலி கிடைக்கும். அவங்களுடைய துஆவும் கபூலாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் யாரெல்லாம் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும், ரொம்ப இலகுவான ஒரு அமலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு இந்த களிமா உங்களுக்கு போதுமானது. அது மட்டுமல்ல, இந்த களிமாவை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா வானம் பூமி அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து நிர்பாக்கியங்களையும் அல்லாஹ்தாலா போதுங்கிற அளவிற்கு தருவான். அப்படிப்பட்ட இலகுவான அந்த களிமா என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச 4வது களிமா, அதாவது களிமா தௌஹீது தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பொக்கிஷமான வார்த்தைகள், ஒவ்வொன்றும் களிமாக்கள், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான வார்த்தைகள். எனவே இந்த களிமாவை இன்றைய தினம் வெறும் 10 முறை ஓதுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க, அசருடைய தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க. இன்னும் இன்றைக்கு இரவு மிக முக்கியமான ஒரு நாள், மியராஜுடைய இரவில் இதை 10 முறை ஓதுறதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இம்மை மறுமையில் நிறைவான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு களிமாவாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த களிமாவை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.